அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குமரி மாவட்டம் காட்டுப்புதூர் அருகே கால்வாய் மதகில் குளித்த ஒருவர் அங்கிருந்து மாயமாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி பார்த்தோமேயானால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சென்னையை சேர்ந்த ரியாஸ்கான் என்பவர், அதாவது 62 வயதான முதியவர், அவருடன் பணியாற்றக்கூடிய அவரது நண்பர் ஒருவரது இல்ல திருமண விழாவிற்காக நாகர்கோவில் வந்த நிலையில் அங்கிருந்து தோவாளை பகுதி, அதில் காட்டுப்புதூர் என்கின்ற அந்த கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உலக்கை அருவி செல்லும் பகுதி, அந்த பகுதியானது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. இதனால் சுற்றுலா பயணிகள் உள்ள அனுமதி கிடையாது. இதன் காரணமாக அது அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் வரும் கால்வாய் அருகாமையில் ஆட்கள் குளிப்பதற்காக அந்த பகுதியில் சென்று வருகிறார்கள். இந்த இடத்தில் ரியாஸ்கான் மற்றும் அவரது நண்பர்களான செல்வகுமார் மற்றும் 4 பேர் சேர்ந்து அந்த இடத்தில் குளிப்பதற்காக முற்பட்ட போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதகு இருக்கக்கூடிய பகுதியில் குளிப்பதற்காக இறங்கியுள்ளார்கள். அந்த சூழ்நிலையில் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக இந்த மதகிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் என்பது மிகவும் ஆர்ப்பரித்து வந்திருக்கிறது. அதில் ரியாஸ்கான் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த நபர்களும் அவரை தேடியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் ரியாஸ்கான் கிடைக்காத நிலையில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது தீயணைப்பு துறையினரும் அந்த பகுதியில் டார்ச் லைட், அதாவது அந்த பகுதியில் எந்த மின் விளக்குகளும் இல்லாத சூழ்நிலையில் டார்ச் லைட் உதவியுடன் தற்போது தீயணைப்பு துறையினரும் தேடி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.